இனிய மாலை வணக்கம். நம்ம புரோல்டேட் பிரீடர்ஸ் குழு சார்பாக தொடர்ச்சியாக சட்டம் சார்ந்த வகுப்புகளை காலை மாலை என்று இருவேளையும் நடத்திட்டு வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்காக எடுத்து கொடுக்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா எம்பி முருகன், அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், குளித்துறையிலிருந்து நமக்காக கோபர்சனல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி சம்பந்தம் கிண்டுலா சம்பந்தமா நமக்காக இன்னைக்கு வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க சார். சாரை பத்தி அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா நீங்க வந்து ஏதோ ஒரு டாபிக்கை பத்தி நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா அதுல வந்து வீடியோ யார் வீடியோ இருக்குன்னு நம்ம சாரோட வீடியோ தான் இருக்கும். நம்ம சாரோட வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல நிறைய யூஸ் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கா இருக்கட்டும், ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து இளம் வழக்கறிஞர்களுக்காக தொடர்ச்சியா வின் லா பார் அசோசியேஷன் சார்பா தொடர்ச்சியா கிளாஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இளம் வழக்கறிஞர்களை எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தணும், சட்டம் சார்ந்த துறையில எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உத்வேகத்தோட ஊக்கம் மூட்டி அறிவை சொல்லி கொடுத்து நம்மளை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சாருக்கு நம்ம குரூப் சார்பா முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில நான் இன்னைக்கு வந்து சார் வகுப்பு எடுத்து கொடுக்கணும்னு கேட்கும்போது உடனடியாக எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி சார் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அது எந்த அளவுக்கு தெளிவா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிளாஸை பிரிச்சு எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி நமக்காக ஒத்துழைப்பு கொடுத்து வந்திருக்காங்க. சார் வந்து இந்த வகுப்போட இல்லாம தொடர்ச்சி நமக்காக வகுப்பு எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு சார் எடுத்து கொடுக்கக்கூடிய இதுல வந்து உங்களுக்கு எதுன்னு சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லுவாங்க. நம்ம வகுப்புல போலாம் சார். வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்ஸ். இந்த இணைய வழி பயிற்சி வகுப்புல ஜாயின் ஆயிருக்கக்கூடிய அனைத்து இளம் வழக்கறிஞர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இலக்கு, இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரையில் என்னுடைய இலக்கு இளம் வழக்கறிஞர்கள் தான். I hope this program is for junior advocates who want to understand the Hindu law of succession. இந்து வாரிசுரிமை சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிற இளம் வழக்கறிஞர்களுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நீங்க எந்த நீதிமன்றத்தை பார்த்தாலும் சரி, பாகப்பிரிவினை வழக்கு இல்லாத நீதிமன்றம் இந்தியாவில் இருக்கவே முடியாது. எந்த உரிமையல் நீதிமன்றத்துல பார்த்தாலும் ஒரு சொத்து உரிமை தொடர்பான வழக்குகள் நிலுவையில இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கும். இது பாகப்பிரிவினை வழக்குக்காக மட்டுமல்லாது, டெக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் கேட்டு தாக்கல் செய்யற வழக்குக்கும் இந்து வாரிசுரிமை சட்டம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி எந்த உரிமையல் வழக்குல ஒரு தான பத்திரம், கிஃப்ட் டீடு, செட்டில்மெண்ட் டீடு பிரச்சனைக்குரியதா இருக்குதோ அந்த பிரச்சனையை தீர்மானிப்பதற்கு இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் உதவியா இருக்கும். இதையும் கடந்து சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ், ஏற்றதை ஆற்றுக பரிகாரம் கோரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குலையும் அந்த சேல் அக்ரிமெண்ட் வெதர் எக்ஸிக்யூட்டட் பை எ பர்சன் who really has title over the suit property, அந்த கிரைய ஒப்பந்தத்தை எழுதி கொடுத்திருக்கிற நபருக்கு உண்மையிலேயே அந்த சொத்தின் மீது உரிமை இருக்கிறதா, எந்த வகையில் அவருக்கு உரிமை வந்து சேர்ந்தது என்பது தொடர்பான பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் என்பது உதவியா இருக்கும். ஆக உரிமையில் வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்கள் இந்து வாரிசுரிமை சட்டத்தை கற்றுக்கொள்ளாமல் முழுமையான வழக்கறிஞராக செயல்பட முடியாது என்பது என்னுடைய ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. அந்த வகையில்தான் இன்றைக்கு இந்த இணையத்தில் கூடியிருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் அந்த இந்து வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில் தங்களுக்கு வருகின்ற அத்தனை வழக்குகளையும் திறன் வாய்ந்த வழக்கறிஞராக நடத்துவதற்கு ஏதுவாக உங்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அந்த அளவுல நீதித்துறை நீதிபதிகள் தேர்வில் வெற்றி பெறுவதற்காக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த நீதிபதியாக தொடர்வதற்கும், நீதிமன்றத்தில் ஒரு தலை சிறந்த வழக்கறிஞராக இருப்பதற்கும் இந்த சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு அவசியம். நீங்க இணையதளத்துல தேடுனா வீடியோ பதிவுகள் நிறைய கிடைக்கும்.
அதே மாதிரி இந்து வாரிசுரிமை சட்டம் தொடர்பான கட்டுரைகளும் நிறைய கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இன்னும் கூடுதலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. எப்படி? ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால், ஆங்கில மொழியை எடுத்துக்கொண்டால் ஆல்பாபெட்ஸ் 26 லெட்டர்ஸ் தான், 26 லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸ்கூல்ல +2 வரைக்கும் படிக்கிறோம், காலேஜில் 3 இயர்ஸ் வரைக்கும் படிக்கிறோம். அப்ப இன் டோட்டல் 15 இயர்ஸ் we have studied English. அப்படி படிச்ச பிறகும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நமக்கு ஒரு கோச்சிங் சென்டருக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கு. காரணம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது பேசி பேசி பழக வேண்டியது. பேசி பழகுவதால் மட்டும்தான் அந்த திறமை நமக்கு தெரியும். படிச்சு படிச்சு பழகிட்டோம் 12 வருஷமா. அதே மாதிரி இந்த இந்து வாரிசுரிமை சட்டத்தையும் நாம படித்து பலமுறை பார்த்திருக்கிறோம். ஆனா நீதிமன்றத்துல ஒரு வழக்குல நாம ஈடுபடும் போது, நம்மை நாமே அந்த வழக்குல ஈடுபடுத்தி கொள்ளும் போதுதான் ஒரு அனுபவபூர்வமான அறிவு நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில பல்வேறு வழக்குகளை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பொருண்மைகளை உங்களுக்கு சொல்லி நீதிமன்றத்தில் தீர்வு காண வேண்டிய பிரச்சனைகளாக அந்த வழக்கில் எது இருந்தது, நீதிமன்றம் இந்த இந்து வாரிசுரிமை சட்டத்தின் எந்த பிரிவை எடுத்துக்கொண்டு தீர்மானித்தது, நீதிமன்றம் தீர்மானத்திற்கு வருவதற்கு உதவியாக இருந்த பிரின்சிபிள்ஸ், கார்டியல் பிரின்சிபிள்ஸ் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச்சில் நாம இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நான் திட்டமிட்டு இருக்கேன். இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் அப்படிங்கிறது ஒரு இந்து இறந்து போன பிறகு அவருடைய சொத்துக்கள் அவருடைய இரத்த உறவின் காரணமாக, பிகாஸ் ஆஃப் பிளட் ரிலேஷன், எந்த நபருக்கு சென்றடையும் என்பதை எடுத்து சொல்வது இந்து வாரிசுரிமை சட்டம். இன்டெஸ்டேட் சக்சஸன். அப்ப இந்த சக்சஸனை 2 விதமா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்னு டெஸ்டாமெண்டரி சக்சஸன், அது ஆவணங்கள் வழியாக ஏற்படக்கூடிய வாரிசுரிமை. விரிவா பின்னால பார்க்க போறோம். அந்த டெஸ்டாமெண்டரி சக்சஷன், அதாவது ஆவண வழி வாரிசுரிமையை பற்றி இந்து சக்சஷன் ஆக்ட் பேசல. ஒரே ஒரு செக்ஷன் 30, 30வது பிரிவில் மட்டும்தான் ஆவண வழியாக ஒரு சொத்துரிமை பரிமாற்றம் அடைவதை பற்றி பேசுது. மற்ற பிரிவுகள் எல்லாமே இன்டெஸ்டேட் சக்சஷன். நம்ம கோர்ட்லயே பார்த்திருப்போம், மிஸ்டர் எக்ஸ் டைடு இன்டெஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைடு இன்டெஸ்டேட் அப்படின்னு சொன்னா அவருக்கு சொத்துக்கள் இருக்கு, இறந்து போனவருடைய பெயர்ல அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், அப்படி நிறைய சொத்துக்கள் இருக்கு. சொத்தின் உரிமையாளராக இருந்து இறந்து போயிருக்கிறார். ஆனா அவரு என்ன ஏற்பாடு செய்யல, தனக்கு சொந்தமாக தனக்கு பாத்தியமாக இருக்கக்கூடிய அந்த அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களை பொறுத்து எந்த ஒரு விருப்புறுதி ஆவணமும் உயில் எழுதி வைக்காமல் இறந்து போயிருக்கிறார். தான் இறந்த பிறகு தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் யாருக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை எழுதி வைக்காமல் இறந்து போயிருந்தார் அப்படின்னு சொன்னா அவர் டைடு இன்டெஸ்டேட். இன்னைக்கு நாம என்ன பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு இந்த விவாதத்தை தொடர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, சொத்துக்கள்ல செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி, சுயார்ஜித சொத்துக்கள், ஏன்செஸ்ட்ரல் சொத்துக்கள், கோபார்சனரி ப்ராப்பர்ட்டிஸ், இப்படி பிரிந்து இருக்கிற சொத்துக்கள்ல ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, கோபார்சனரி ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக
இருக்கக்கூடிய சட்ட பிரிவுகள், நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய முன் தீர்ப்புகள், இவற்றையெல்லாம் நாம பார்க்க போறோம். இந்து சட்டங்களின் கீழ் மிகவும் கஷ்டமான கேள்வி எது? அதாவது ஹிந்து சக்சஷன் ஆக்ட பொறுத்த வரைக்கும் எது பதில் சொல்வதற்கு மிகவும் கடினமான கேள்வி அப்படின்னு கேட்டா, பிரச்சனையில் இருக்கிற சொத்து சுயார்ஜித சொத்தா அல்லது பூர்வீக சொத்தா என்பதுதான். பிரச்சனைக்குரிய சொத்து எப்படிப்பட்ட தன்மையை கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த கேள்வி. ஒரு சொத்து சுயார்ஜித தன்மை உடைய சொத்தாக இருக்கிறதா, அதாவது செல்ஃப் அக்வயர்டு ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறதா, அல்லது பூர்வீக சொத்தாக இருக்கிறதா என்ற கேள்விதான் பல வழக்குகள்ல பிரதான கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கு தீர்வு காண்பதன் மூலம் ஒட்டுமொத்த வழக்குக்கு தீர்வு காண முடியும். இந்த பதில் ரொம்ப முக்கியமானது. whether the property has the nature and character of self-acquired property, or whether the disputed property has ancestral character அப்படிங்கிற கேள்வி ரொம்பவும் முக்கியமானது. ஒரு சொத்தின் மீது யாருக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடும் போது அந்த சொத்தின் தன்மையை முதலில் தீர்மானிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்? செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டியை நான் இந்த பிரசன்டேஷன்ல சுயார்ஜித சொத்து அப்படிங்கிற வார்த்தை மூலமா உங்களுக்கு சொல்றேன். தனிப்பட்ட சொத்து அல்லது சுயார்ஜித சொத்துன்னு சொல்லலாம். சுயார்ஜித சொத்து தன்னுடையது அப்படின்னு சொன்னா அதன் உரிமையாளர் இறந்ததும் அவரது மகன்களுக்கு தனிப்பட்ட சொத்தாக சேரும். இறந்து போனவர் பெயரில் இருக்கக்கூடிய சொத்து அவருடைய சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்ட சுயார்ஜித சொத்து அப்படின்னா, அவர் எந்த ஒரு வெறுப்புறுதி ஆவணமும் எழுதி வைக்காமல் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னா, இறந்து போனவருடைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் தனிப்பட்ட சொத்தாக சேர்கிறது. அப்பாவுக்கு செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி, மகனுக்கும் செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி தான். மகனுக்கு உரிமை இருக்கு, மகளுக்கு உரிமை இருக்கு, மனைவிக்கு உரிமை இருக்கு. யார் யாருக்கு உரிமை இருக்குங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அப்ப செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னா செக்ஷன் 8 ஆஃப் ஹிந்து சக்சஷன் ஆக்ட், இறந்து போனவர் ஒரு ஆண் மகன் என்ற நிலையில் இந்து வாரிசுரிமை சட்டத்தின் 8வது பிரிவு அப்ளை பண்ணணும், பொருந்தி வரும் அந்த கேஸுக்கு விடை தேடுவதற்கு. இப்ப அது கோபார்சனரி ப்ராப்பர்ட்டியா கருத முடியாது. இந்த சூழ்நிலையில பிரிவு 8 இந்து வாரிசுரிமை சட்டம் பொருந்துவதாக இருக்கு. இந்த சொத்துல தனிப்பட்ட சொத்து சுயார்ஜித சொத்துல அப்பாவுக்கு இருக்கக்கூடிய உரிமையை ஒரு சட்ட சொல், என்ன சட்ட சொல் மூலமா எடுத்து சொல்றோம் அப்படின்னா அன்ஃபெட்டர்டு ரைட். அன்ஃபெட்டர்டு ரைட், தடங்கலற்ற உரிமை, முழு பாத்தியதை இருக்கு. இந்த சொத்தில் அவர் மகனுக்கோ மகளுக்கோ பேரன் பேத்திகளுக்கோ உரிமை இல்லை. எவ்வித உரிமையும் பிறப்பால் ஏற்படாது. அப்பா உயிரோடு இருக்கிறாரு, அவர் வசத்துல செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சொத்துல அவருக்கு பிறந்த மகனுக்கோ அல்லது பேரனுக்கோ பேத்திக்கோ எந்த விதமான உரிமையும் ஏற்படாது. இது செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி. இனி ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியோடைய நேச்சர், கேரக்டர் என்னங்கிறத பார்க்கலாம். ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி தன்மையை கொண்டுள்ள சொத்து அப்படின்னு சொன்னா, ஒரு மகன் பிறந்ததுமே அந்த ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில பிறப்பின் வாயிலாக அவருக்கு உரிமை சேரும். மகன், மகள், பேரன், கொள்ளு பேரன், இவர்களுக்கு எல்லாம் ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில
அவங்களுக்கு பிறந்த தேதியிலேயே உரிமை வந்து சேர்ந்து விடுகிறது. பிறந்தார்கள் என்பதாலேயே உரிமை கிடைத்துவிடும். இது ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. இந்த ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில ஒரு அப்பாவுக்கு தடங்கலற்ற உரிமை என்று எதுவும் கிடையாது. அன்ஃபெட்டர்டு ரைட் அப்படிங்கிறது அப்பாவுக்கு கிடையாது. அந்த பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும், முன் பாத்தியஸ்தர்கள் சொத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து ஒரு கர்த்தா தான். அவருக்கு அப்சல்யூட் டைட்டில் அந்த சொத்துல வந்து அப்சல்யூட் சொத்துல வந்து அப்பாவுக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது, சட்டப்படி கிடையாது. அவரோடு சேர்ந்து அவருடைய மகனுக்கும் உரிமை இருக்கு. அப்பாவுக்கு என்ன கூட்டு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை அவருடைய பேரனுக்கும் பிறப்பால் கிடைத்திருக்கிறது. அது பங்கு உரிமை. ஒரு அன்டிவைடட் ஷேர் தான் அப்பாவுக்கு பாத்தியப்பட்டிருக்கு. அப்ப அந்த சொத்து முழுமையா வந்து அவரு ஒரு ஓனர் மாதிரி டீல் பண்ண முடியாது. ஏன்செஸ்ட்ரல் சொத்துல ஒரு அப்பாவுக்கு தடங்கலற்ற உரிமை என்று எதுவும் கிடையாது. அப்படி கர்த்தாவாக இருக்கக்கூடிய அப்பாவுக்கு அந்த சொத்தை விற்பனை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, மற்ற கூட்டு உரிமையாளர்கள், பங்கு உரிமையாளர்கள், மரபு உரிமையாளர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய மகன், பேரன், பேத்தி இவர்களுடைய முன் அனுமதியை வாங்கித்தான் விற்க முடியும். கூட்டு உரிமையாளர்கள், பங்கு உரிமையாளர்களா இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய அனுமதியை பெறாமல் ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை ஒரு அப்பா விற்பனை செய்ய முடியாது. ஒரு சொத்து எப்போது சுயார்ஜித தன்மை பெறுகிறது, எப்போது ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி என்ற தன்மையை பெறுகிறது, இந்த கேள்விக்கான விடையை தேடுவதுதான் இன்றைய நிகழ்வின் நோக்கமா இருக்கு. அப்போ அந்த வகையில நாம வந்து சில இல்லஸ்ட்ரேஷனாக இருக்கக்கூடிய முன் தீர்ப்புகளை இனி நாம பார்க்க போறோம். 2023 1/9/2023 மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் டேரா வெர்சஸ் விஷால் அப்படிங்கிற ஒரு வழக்குல ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. அந்த வழக்குல வந்து சொத்து மிதக்சரா கோபார்சனரி ப்ராப்பர்ட்டி, மிதக்சரா கோபார்சனரி ப்ராப்பர்ட்டியா இருந்தது. அந்த மிடக்சரா கோபார்சனரி ப்ராப்பர்ட்டி தொடர்பான பிரச்சனைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்வு தேடும் போது அந்த தீர்ப்புல வந்து ஒரு பதிவு செய்கிறார்கள், ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. அந்த 3 வரிகளை வந்து இங்க எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டேரா வெர்சஸ் விஷால் அப்படிங்கிற வழக்குல மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஆங்கிலத்துல முதல்ல சொல்றேன். tried many times over, tested many times over. The issue of succession to Mitaksara coparcenary property continues to raise its head time and again, like an undying hydra of Lerna. The case on hand is one such instance. அதாவது பல முறை முயற்சி செய்து பார்த்தாச்சு, பல வழக்குகள்ல பரிசோதனை நடத்தியாச்சு. ஆனாலும் மிதக்சரா கோபார்சனரி சொத்து வாரிசு பிரச்சனைங்கிறது மீண்டும் மீண்டும் தலை தூக்கி கொண்டே இருக்கு. ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படல. அந்த மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை தலை தூக்குகிறது என்பதற்கு எதோடு உச்ச நீதிமன்றம் ஒப்பீடு செய்து அப்படின்னு சொன்னா, ஹைட்ரா ஆஃப் லெர்னா, ஹைட்ரா ஆஃப் லெர்னா.
இந்த ஹைட்ரா ஆஃப் லெர்னாங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிரேக்க வரலாறு, ரோமாபுரி வரலாறுல காணப்படுகிற நீரில் வாழ்கிற ஒரு பாம்பு. அந்த பாம்புக்கு 9 தலைகள் இருக்குமா. லேர்னா எனப்படுகிற ஏரியில் அந்த பாம்பு வசிக்குது. 9 தலைகள் கொண்ட பாம்பு லேர்னா என்கிற ஏரியில் வசிப்பதாக கிரேக்க வரலாறு, ரோமாபுரி வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாம்புக்கு என்ன குணம் அப்படின்னு சொன்னா, 9 தலைகளில் நடுவில் இருக்கிற தலை அழியவே அழியாது. மீதம் இருக்கிற 8 தலைகள் ஒன்று வெட்டப்படும் போது 2ஆக முளைத்து வரும். ஒன்றை வெட்டினால் 2 முளைக்கும், 2ஐ வெட்டினால் 4 முளைக்கும். ஆக 8 தலைகளில் எந்த ஒன்றையும் வெட்டும் போது 2 மடங்காக பெருகும் தன்மை கொண்டிருந்தது. 9 தலைகள் கொண்ட அந்த பாம்புக்கு அழிவு என்பதே கிடையாது. அந்த ஹைட்ரா என்கிற 9 தலை பாம்பு போல மிதக்சரா கோபார்சனரி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பிரச்சனை தொடர்கிறது. இந்த பிரச்சனைக்கு முடிவே தெரியவில்லை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து பதிவு செய்திருக்கு. இது டேரா வெர்சஸ் விசால் அப்படிங்கிற கேஸ்ல. அதே மாதிரியான பிரச்சனையாக மிதக்சரா கோபார்சனரி ப்ராப்பர்ட்டி வாரிசுரிமை அழியாத பிரச்சனையாக இருந்து வருது. பல வழக்குகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு, பல்வேறு தீர்ப்புகள் வந்தாச்சு. ஆனாலும் எது செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டி, எது ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, இறந்து போனவர் சொத்தில் யார் யாருக்கு உரிமை இருக்கு, எவ்வளவு உரிமை இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை தீராத பிரச்சனையாகவே இருந்து கொண்டுதான் இருக்கு. இதுக்கு என்னுடைய பார்வையில 3 காரணங்கள். இறந்து போன ஒரு இந்துவின் சொத்து பிரிவினை செய்யும் போது பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது, பல்வேறு வழக்குகள் வருகிறது. இதற்கு காரணமாக 3 விஷயங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று, 1956 நிறைவேற்றப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டம். சொத்துக்களை பங்கு செய்வதில், பாகம் பிரித்து கொள்வதில் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வந்த பிறகு மாற்றம் ஏற்பட்டது. பழைய முறையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பாக பிரிவினை மெத்தடு, ஒரு சக்சஷன் மெத்தடு 1956 கொண்டு வரப்பட்டது. அப்போ பழைய முறையிலிருந்து புதிய முறைக்கு மாறும்போது மீண்டும் பிரச்சனைகள் தோன்றியது. இது முதல் காரணமாக நான் பார்க்கிறேன். இரண்டாவது, தமிழகத்தை பொறுத்தவரை, நமது தமிழ் மாநிலத்தை பொறுத்த வரையில சட்டம் 1/89 ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல செக்ஷன் 6ல 1989 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இந்த திருத்தத்தின் பிறகு வழக்குகளின் எண்ணிக்கை பெருகியது. மூன்றாவது, தற்போது கடந்த 2005 மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சீர்திருத்தம், சட்ட பிரிவு 6 கொண்டு வரப்பட்டுள்ள சீர்திருத்தத்தின் காரணமாக புதிய புதிய வழக்குகள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்த வண்ணமாக இருக்கு. அப்போ வழக்குகள் அதிக அளவுல நிலுவையில் இருக்கு. அதற்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு வந்து நீதிமன்றங்களுக்கு உண்டு. அந்த தீர்வு வந்து நல்ல முறையில் கிடைக்க வேண்டும், தன்னுடைய கட்சிக்காரருக்கு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வழக்கறிஞரும் தங்களுடைய வாதத்தையும் தங்களுடைய சாட்சியத்தையும் முழுமையாக நீதிமன்றத்தில் வைக்கணும். அப்ப அவர்கள் வந்து இந்து வாரிசுரிமை சட்டத்தை வந்து முழுமையா மனசுல வச்சுக்கணும். பாக பிரிவினை கோரும் வழக்கில் வாதி தன்னுடைய பிராதில் பிளைண்ட் என்னென்ன முக்கிய பொருண்மைகளை சொல்ல வேண்டும், நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும் போது கவனிக்க வேண்டிய பிரதான முக்கியமான பொருண்மைகள் என்ன. In a case for partition, what are the facts to be pleaded in blind?
வாட் ஆர் த இஷ்யூஸ் டு பி டிசைடட் பை த கோர்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது தொடர்பா நம்முடைய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. 2022 வெளிவந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. ராமசாமி கவுண்டர் என்ற சென்பன், ராமசாமி கவுண்டர் அலையா சென்பன் வெர்சஸ் சின்ன பிள்ளை அலையாஸ் நல்லமாள் அப்படிங்கிற வழக்கு. 2022 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 724 வந்திருக்கு. ஒரு பிளைண்ட்ல நீதிமன்றம் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எவை எவை? யார் யார் பாக பிரிவினை வழக்கை தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னா, கோ ஷேரர், ஒரு கோ ஷேரர் தாக்கல் பண்ணலாம், கோ பார்சனர் தாக்கல் பண்ணலாம், கோ ஓனர் தாக்கல் செய்யலாம், ஜாயிண்ட் ஓனர் தாக்கல் செய்யலாம். இவங்க தான் வாதியாக இருந்து வழக்கை தாக்கல் செய்வதற்கு தகுதியான 4 நபர்கள். கோ ஷேரர், கோ பார்சனர், கோ ஓனர், ஜாயிண்ட் ஓனர். இந்த 4 பேரும் தாக்கல் செய்கிற பிராது பிளைண்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா, நீதிமன்றம் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயங்கள் எது எது அப்படிங்கிறதும் முக்கியமானதுதான். 4 விஷயங்கள் கண்டிப்பா பிளைண்ட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் முதலாவது சொத்தின் தன்மை. இப்ப சூட் ஃபார் பார்ட்டிஷன் ஃபைல் பண்ணியாச்சு. பிளைண்ட்ல ஷெட்யூல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸோடைய தன்மையை பற்றி சொல்லணும். நேச்சர் அண்ட் கேரக்டர் ஆஃப் தி சூட் ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி டு பி ஸ்டேட்டட் இன் த பிளைண்ட். The nature and character of the properties in suit. இது ஃபர்ஸ்ட், முதலாவது விஷயம். Who was the original owner of the suit properties? சொத்து தனிப்பட்ட சொத்தா பூர்வீக சொத்தாங்கிறத சொல்லணும். இந்த சொத்தினுடைய ஒரிஜினல் ஓனர், கடைசியாக அறியப்படுகிற அந்த உண்மையான உரிமையாளர், ஒரிஜினல் ஓனர் யார் அப்படிங்கிறத சொல்லணும். How and by which source he acquired such properties. அவருக்கு எப்படி இந்த சொத்து கிடைத்தது, எந்த சோர்ஸ் மூலமாக இந்த சொத்து கிடைத்தது அப்படிங்கிறதையும் பிராதுல சொல்லணும். அது அவருடைய செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டியா ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாங்கிறத சொல்லணும். ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியா கோபார்சனரி ப்ராப்பர்ட்டியா அப்படிங்கிறதையும் சொல்லணும். அந்த ஒரிஜினல் ஓனர் வாழ்க்கையில இந்த வழக்குல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை அனுபவம் செய்து வந்தார். அப்படி அனுபவம் செய்து வரும்போது அவருடைய அனுபவத்தில் இருக்கிற சொத்து எந்த தன்மையுடைய சொத்தாக இருந்தது, அவருக்கு சொந்தமாக பாத்தியப்பட்ட சொத்தா அல்லது அவருக்கு பூர்வீகமாக கிடைத்த சொத்தாங்கிறத சொல்ல. பூர்வீக சொத்து அப்படின்னா உண்மையில அவருக்கு முன்னாடி யாருக்கு பாத்தியப்பட்டிருந்தது, அந்த முந்தைய உரிமையாளரிடமிருந்து இவருக்கு எப்படி சேர்ந்தது. மூதாதையர் சொத்து அப்படின்னு சொன்னா அந்த சொத்துல இவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா அல்லது இவரு கூட சேர்ந்த மற்ற உரிமையாளர்கள், கூட்டு உரிமையாளர்கள் இருக்கிறாங்களா, அதையும் சொல்லணும். யார் யார் கோபார்சனர், யார் யார் ஜாயிண்ட் ஓனர் அப்படிங்கிற விவரத்தையும் அந்த பிராதுல சொல்லணும். இது முதல் விஷயம். ஒரிஜினல் ஓனர் வசம் இருக்கும்போது அந்த சொத்தின் தன்மை என்ன என்பது முக்கியமான பொருண்மை. அவருக்கு எப்படி கிடைத்தது, எந்த சோர்ஸ் மூலமாக கிடைத்தது, அவருக்கு கிடைத்த பிறகு அந்த சொத்தின் தன்மை என்ன, யார் யார் கூட்டு உரிமையாளராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த அனைத்து பொருண்மையும் பிராதில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது மாண்புமிகு உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிற விஷயம். இது முதல் விஷயம். இரண்டாவது,
அது ஒரிஜினல் ஓனர் தொடர்பானது முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த ஒரிஜினல் ஓனர் இறந்த போறாரு. அவர் இறந்ததுனாலதான் சக்சஷன் ஓபன் ஆகுதுன்னு சொல்றோம். ஒரிஜினல் ஓனர் இறந்த பிறகு யாருக்கு அந்த சொத்தின் மீதான உரிமை போய் சேர்கிறது, எவ்வளவு பாக உரிமை போய் சேர்கிறது, யார் யாருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது, இந்த விஷயத்தையும் பிராதுல சொல்லணும். ஒரிஜினல் ஓனர் அவர் உயிரோடு இருக்கிற காலத்துல உயில் போன்ற ஆவணங்கள் எதையும் எழுதி வைத்திருக்கிறாரா? அப்படி உயில் ஆவணம் எழுதி வைத்திருந்தால் அந்த உயில் ஆவணத்தின் வாயிலாக பயன் பெறக்கூடிய பயனாளிகள் யார் யார் அப்படிங்கிறதையும் பிராதுல சொல்லணும். அதையும் கடந்து அந்த உயில் ஆவணத்தை வாதி ஏற்றுக்கொண்டாரா, அந்த உயில் சட்டப்படி செல்லக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா? இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு உயில் ஆவணத்தை எழுதி வச்சுட்டாரு. அந்த உயில் ஆவணத்தை இந்த வாதி ஒப்புக்கொள்கிறாரா மறுக்கிறாரா அப்படிங்கிறத பிளைண்ட்ல கொண்டு வரணும். whether the will is accepted by the plaintiff or not. இது அந்த உயில் ஆவணத்தை அவர் மறுக்கும் போதுதான் பாகப்பிரிவினைங்கிறது வரும். அப்ப அந்த உயில் ஆவணத்தை என்ன காரணங்களுக்காக வாதி ஏற்றுக்கொள்ளவில்லை? ஃப்ராட் நடந்திருக்கா, மிஸ்ரெப்ரசன்டேஷன் நடந்திருக்கா, ஃபோர்ஜரி ஆயிருக்கா, whether the will was executed under coercion அப்படிங்கிறது இருக்கா, fraudulent ஒன்னா, அப்படி தன்னுடைய ப்ளீடிங் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். பாக பிரிவினை கோருகிற வழக்குல இந்த விவரங்களை எல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு மாண்புமிகு உயர் நீதிமன்றம் இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, அந்த பிராதுல இடம்பெற வேண்டிய விஷயம் எது? அந்த சொத்து பிரிவினைக்கு உட்படக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா, பிரிக்க முடியுமா முடியாதா? whether the properties in suit are capable of being partitioned effectively. பாகம் பிரிக்கிறது அப்படின்னு சொன்னா எப்படி வேணாலும் பாகம் பிரிக்கிறது இல்லை. பாகம் பிரித்த பிறகு அந்த பாகஸ்தர்கள், பாக உரிமையாளர்கள் அந்த பாக சொத்தை முழுமையாக அனுபவிப்பதற்கு, அனுபவம் செய்வதற்கு வழிபாதை இருக்கிறதா, போக்குவரத்துக்கு பாதை இருக்கிறதாங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்போ feasibility ஆஃப் டிவிஷன், அந்த சொத்தை பிரிக்க முடியுமா முடியாதா, பிரித்த பிறகு அந்த சொத்தை அனுபவம் செய்வதற்கு ஏதுவாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிமன்றம் அந்த வழக்கை தீர்மானிக்கும் போது தீர்மானிக்கணும் அப்படின்னு இந்த இதுல சொல்றாங்க. கடைசியா ஒரு விஷயம் பிராதுல என்ன இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொன்னா, பாக பிரிவினைக்கு உட்படக்கூடிய அனைத்து சொத்துக்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறதா, இறந்து போனவருக்கு சொந்தமாக பாத்தியமாக இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறதான்னு பார்க்கணும். அதே மாதிரி பிளைன் ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டியின் மீது உரிமை கொண்டிருக்கக்கூடிய பிரிவின்றி பாக உரிமை இருக்கும் இல்லையா? அப்படி பிரிவின்றி பாக உரிமை இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் கட்சி சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிறதையும் வாதியின் வழக்கறிஞர் உறுதி செய்து கொள்ளணும் வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி. இல்லைன்னா என்ன டிஃபென்ஸ் எடுப்பாங்க? பார்ஷியல் பார்ட்டிஷன் அப்படிங்கிறது டிஃபென்ஸா அமைஞ்சிருக்கும். அப்போ ஒரு பாக பிரிவினை வழக்கை சரியான முறையில் தீர்மானிப்பதற்கு நான் மேலே சொன்ன அனைத்து அம்சங்களும் அவசியமா இருக்கு. இவற்றை சாட்சியங்கள் படி ஆய்வு செய்து தீர்ப்பில் குறிப்பிட வேண்டியது நீதிமன்றத்தின் கடமையாகவும் இருக்கு. இந்த பார்ட்டிஷன் சூட்டுல ஃபேமிலி ட்ரீ, வாரிசுதாரர்கள் சார்ட் ஃபைல் பண்ணுவோம், ஜீனியாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா? பார்ட்டிஸா இருக்கிறவங்களுக்கு இடையே இருந்து வரக்கூடிய உறவு,
ரிலேஷன்ஷிப் சொல்லணும். அப்புறம் சாட்சியங்கள் என்ன முன்னிலை செய்யப்பட்டிருக்கிறதோ இதையெல்லாம் நீதிமன்றம் பரிசீலனை செய்து அந்த வழக்கை தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் ராமசாமி கவுண்டர் அலையாஸ் சென்பன் வெர்சஸ் சின்ன பிள்ளை அலையாஸ் நல்லம்மாள் அப்படிங்கிற வழக்கில் சொல்லியிருக்கு. ஒரு பாக பிரிவினை வழக்குக்கு அவசியமான பொருண்மைகள் எது அப்படின்னு பார்த்தோம். இப்ப ஒரு உதாரணம். ஒரு சொத்து 3 நபர்களால் கூட்டாக கிரயம் வாங்கப்படுது. ஒரு ப்ராப்பர்ட்டிய ஏ, பி, சி அப்படி 3 நபர்கள் ஒன்றிணைந்து ஒரே கிரய ஆவணத்தின் வாயிலாக கிரயம் வாங்குறாங்க. அப்படி கிரயம் வாங்கி அனுபவம் செய்து கொண்டு இருக்கும் போது பிரச்சனை ஏற்பட்டு ஒரு பாக பிரிவினை வழக்கு தாக்கல் செய்யப்படுது. அந்த சொத்தை பொறுத்து ஏ அப்படிங்கிறவரு சூட் ஃபார் பார்ட்டிஷனை ஃபைல் பண்றாரு. அப்ப யாரெல்லாம் டிஃபெண்டண்டா வர்றாங்க? பி அண்ட் சி டிஃபெண்டண்டா வராங்க. வாட் இஸ் த கேஸ் ஆஃப் ஏ? நாங்க மூவரும் சேர்ந்து கிரயம் வாங்கிய சொத்து. ஒரே ஒரு கிரய ஆவணம் தான் இருக்கு. அந்த கிரய ஆவணத்தின்படி மூவருக்கும் சரிபாதி பாக உரிமை சொத்தில் இருக்கு. வாதியாக இருக்கக்கூடிய எனக்கு 1/3 பங்கு பாக உரிமை இருக்கிறது. அதை பிரிச்சு தரணும் அப்படிங்கிறது தான் சூட். இப்ப பி அண்ட் சி என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, there was an oral partition. What was the contention of the defendant? ஏற்கனவே வாய்மொழியாக பாக பிரிவினை நடந்து விட்டது. அதனால திரும்பவும் பாக பிரிவினை செய்வதற்கு அவசியம் இல்லை. ஆக வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றாங்க. இப்ப இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு 101 என்ன சொல்லுது? யார் எதை சொல்கிறாரோ அவர் அதை நிரூபணம் செய்ய வேண்டும். இங்க வாய்மொழி பாக பிரிவினை ஏற்கனவே நடந்து விட்டது அப்படின்னு சொல்றது யாரு? பிரதிவாதிகள். அப்ப இந்த பொருண்மையை நிரூபணம் செய்யும் சுமை பிரதிவாதிகள் மேலதான் இருக்கு. அப்ப ஓரல் பார்ட்டிஷனை நிரூபணம் செய்வதற்காக பிரதிவாதிகள் சில ஆவணங்களை தாக்கல் செய்கிறார்கள். என்ன ஆவணம் தாக்கல் செய்தாங்க? எதுவுமே இல்லை. பிரதிவாதி தரப்புல தாக்கல் செய்திருக்கிறது அந்த கிரைய பத்திரத்தை மட்டும்தான். இந்த கிரைய பத்திரத்துல 1/3 பங்கு பாக உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு, அதுபோல நாங்கள் பிரித்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீதிமன்றம் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு சொன்னா, ஓரல் பார்ட்டிஷனை நிரூபணம் செய்வதற்கு பட்டா இருக்கலாம். அங்க குடிநீர் இணைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா வாட்டர் டாக்ஸ் இருக்கலாம். தனித்தனியாக சொத்து பாக பிரிவினை செய்யப்பட்ட பிறகு சொத்து வரியில மாற்றம் ஏற்பட்டிருக்கும். எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் யார் பேர்ல இருக்கு? இதெல்லாம் நீதிமன்றம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது. அப்படி பட்டா, வாட்டர் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இதையெல்லாம் நீதிமன்றம் ஆய்வு செய்த போது 3 பேர் பெயர்ல கூட்டு ஆவணமா இருந்தது. கூட்டு பட்டா ஏபிசி 3 பேர் பேரும் இருந்துச்சு. வாட்டர் டாக்ஸ்ல 3 பேர் பேர் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் 3 பேர் பேர் இருக்கு. அப்ப இது எதை காட்டுது? தாவா சொத்துல பாக பிரிவினை ஏற்படவில்லை என்பதைத்தான் காட்டுது. அப்ப வாதி சொன்ன வழக்க நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. வாய்மொழி பாக பிரிவினை நடந்தது அப்படின்னு சொன்ன பிரதிவாதிகள் அந்த வாய்மொழி பாக பிரிவினையை நீதிமன்றத்தில் நிரூபணம் செய்யவில்லை என்பதால் பிரதிவாதிகளின் வழக்கு நிராகரிக்கப்பட்டு வாதியின் வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிரிலிமினரி டிகிரி பிறப்பிக்கப்பட்டது.
இப்ப இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சொத்துல ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்ல. இந்த சொத்து செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டி. 3 பேரும் சேர்ந்து கூட்டாக கிரயம் வாங்கி இருக்கிற சொத்து. அப்போ 3 பேருக்கும் சம உரிமை இருக்கு. 3 பேருமே கோ ஓனர்ஸ் அப்படியே இருக்கும். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொத்தின் மீது இருக்கக்கூடிய உரிமையை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஜாயிண்ட் டெனன்சி. ஜாயிண்ட் டெனன்சி கூட்டு வாடகை. டெனன்சிங்கிறது கிரையம் வாங்கின சொத்து தான் ஜாயிண்ட் டெனன்சி. மற்றொன்று டெனன்சி இன் காமன். டெனன்சி இன் காமன். இப்போதைக்கு இந்த 2 ஃப்ரேசஸ் லீகல் டேர்ம்ஸ் நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் டெனன்சி, டெனன்சி இன் காமன். இப்ப ஜாயிண்ட் டெனன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சொத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட நபருக்கு உரிமை இருக்கு. அனைவருக்கும் சம உரிமை இருக்கு. இந்த ஜாயிண்ட் டெனன்சில ஒருவர் இறந்து போய்விட்டார் அப்படின்னு சொன்னா மற்றவருக்கு முழு உரிமை சேரும். ஏயும் பியும் கிரையம் வாங்குறாங்க. ஏ இறந்து போய்விட்டார் அப்படின்னு சொன்னா அந்த சொத்தின் மீது பிக்கு இருக்கக்கூடிய உரிமை முழு உரிமையா மாறிடும். ஏயுடைய வாரிசுகளுக்கெல்லாம் போகாது. இதுதான் ஜாயிண்ட் டெனன்சி. இப்போ உதாரணத்துக்கு ராமன், கிருஷ்ணன் 2 பேருக்கும் ஜாயிண்ட் டெனன்சி இருக்கு. ராமன் இறந்து போய்விட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு இருக்கக்கூடிய பாதி பாக உரிமை கிருஷ்ணனுக்கு போய் சேர்ந்துரும். கிருஷ்ணனுக்கு ஏற்கனவே பாதி பாக உரிமை இருக்கு. ராமன் இறந்து போனதால் அந்த பாதி பாக உரிமையில் கிருஷ்ணனுக்கு சேர்ந்து சொத்தின் மீது கிருஷ்ணனுக்கு முழு உரிமை வந்துவிடும். இதுதான் ஜாயிண்ட் டெனன்சி அப்படிங்கிறது. இன்னும் விரிவா நாம பின்னால பார்க்கலாம். இப்ப அடுத்தால சொன்னது டெனன்சி இன் காமன். டெனன்சி இன் காமன் யார் யாருக்கு எவ்வளவு பாக உரிமை என்பது சொத்து கிரையம் வாங்கும் போது தீர்மானிக்கல. ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு சொத்தினை கிரையம் வாங்குறாங்க. ஒரே சேல் டீடு எழுதி கொள்ளப்படுகிறது. அப்படி சேல் டீடு எழுதி கொள்ளப்படும் போது கிரையம் பெறுகிற நபர்களில் யார் யாருக்கு எவ்வளவு பாக உரிமை, ஷேர் எவ்வளவுன்னு எழுதி கொள்ளல. சொத்து வாங்கும் போது எழுதி கொள்ளப்படாமல் இருந்தது. ஆனா அனுபவத்தில் கால ஓட்டத்தில் அனைவருக்கும் சம உரிமை. ஏன்னா யார் யாருக்கு எவ்வளவு பாகம்னு அந்த கிரைய பத்திரத்துல சொல்லல. 3 நபர்களும் சேர்ந்து கூட்டாக அனுபவம் செய்கிறார்கள். அப்போ 3 பேருக்கும் சம உரிமை இருப்பதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒரு கூட்டு உரிமையாளர் இறந்து போய்விட்டார் அப்படின்னு சொன்னா இந்த டெனன்சி இன் காமன்ல இன்னொரு கோ ஓனருக்கு போய் சேராது. இந்த ஒரு கோ ஓனர் ஒரு உயில் எழுதி வைத்திருந்தால் அவருடைய வாரிசுக்கு போய் சேரும். அந்த உயில்ல யாருக்கு போய் சேரணும்னு சொல்றாரோ அவருக்கு போய் சேரும். டெனன்சி இன் காமன். இந்த டேர்ம் பார்ட்டிஷன் சூட்ல பேசப்படுறத நாம கேட்டிருப்போம். பின்னால நமக்கு பயன்படும். இப்ப சீதா, கலா அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. சீதாவும் கலாவும் சேர்ந்து ஒரு சொத்தை கிரையம் வாங்குறாங்க. டெனன்சி இன் காமன் அப்படின்னு சொன்னா 2 பேருக்கும் உரிமை இருக்கு, கூட்டாக உரிமை இருக்கு. இதுல கலா உயிரோட இருக்கும்போது ஒரு உயில் ஆவணம் எழுதி வைக்கிறாங்க. அப்ப கலா இறந்த பிறகு மணிகண்டனுக்கு உரிமை போய் சேரும். இது டெனன்சி இன் காமன்ல. இதுல முக்கியமான விஷயம் கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னா, if the type of co-ownership is not specifically mentioned in the agreement, it will be considered as a tenancy in common by default. கரைய வாங்குற பத்திரங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. ஏயும் பியும் சேர்ந்து
கரையை வாங்குறாங்க, ஒரு சேல் டீடு எழுதி கொள்ளப்படுகிறது இல்லையா? அந்த சேல் டீடு இந்த 2 பேரை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரிமெண்ட். யாருக்கு எவ்வளவு பாகம்னு அதுல சொல்லல, யாரு எவ்வளவு கிரைய தொகையை கொடுக்குறாங்கிற விஷயம் அதுல சொல்லப்படல. அதே மாதிரி டெனன்சியின் காமன் அப்படிங்கிற உரிமை இருந்து வருமா, ஜாயிண்ட் டெனன்சி இருந்து வருமா அப்படிங்கிறதையும் அந்த சேல் டீடுல சொல்லப்படல. அப்போ நீதிமன்றம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, டெனன்சி இன் காமன் பை டிஃபால்ட் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சட்டம் சொல்லுது. வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் கோஓனர்ஸ் ஆஃப் எ ப்ராப்பர்ட்டி? கோஓனர்ஸ் கூட்டு உரிமையாளர்கள் இருக்காங்க. அதுல யார் யாருக்கு என்ன உரிமை இருக்கு? அனைவருக்கும் சம உரிமைன்னு சொல்றோம். அனுபவம் செய்வதில் சம உரிமை, பொசஷன், என்ஜாய்மெண்ட், அதை பொறுத்த வரைக்கும் சம உரிமை இருக்கு. பயன்படுத்தி கொள்வதில் சம உரிமை, தனது பங்கு பாகத்தை மற்றவர்களுடைய சம்மதத்தின் பேரில் விற்பனை செய்வதற்கு உரிமை இருக்கு. மற்ற கோஓனர்ஸோடைய கன்சென்ட வாங்கிக்கிட்டு தான் தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பாகத்தை ஒரு கோஓனர் கிரையம் செய்து கொடுக்க முடியும். இதையும் நாம பின்னாடி பார்க்க போறோம் விரிவா. சம்மதம் இல்லாம விற்கலாம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கக்கூடிய எழுதி கொண்டு இருக்கக்கூடிய கிரைய பத்திரத்துல சொல்லணும், எனக்கு 40 ஷேர், இந்த சொத்துல 40% சொத்து எனக்கு பாத்தியப்பட்டது. இந்த 40% சொத்தை நான் உங்ககிட்ட அனுமதி இல்லாமலும் பின்காலத்துல அவசியம் ஏற்படும் போது நான் விற்பனை செய்து கொள்வேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருந்ததுன்னு சொன்னா அந்த கன்சென்ட்ங்கிறது தேவையில்லை. அப்போ ஒரு கூட்டு உரிமையாளர் தன்னுடைய பிரிவின்றி பாக உரிமையை விற்பனை செய்யும் போது பிற பங்குரிமை உள்ள நபர்களுடைய முன் அனுமதியை பெற வேண்டும் அப்படிங்கிறது இந்த டெனன்சி விஷயத்துல நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம கேள்விப்பட்டிருப்போம் மிதக்ஷரா லா. கோபார்சனரி அப்படின்னு சொல்ல வந்துட்டாலே மிடக்சரா லாவா, தயாபகா ஸ்கூல் ஆஃப் லாவா, 2 விஷயம் நாம கேள்விப்பட்டிருப்போம். ஸ்கூல் ஆஃப் சக்சஷன், மிதக்சரா, தயாபகா. இந்த 2ஐயும் ஓரளவு நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. மிதக்சரா லாவுக்கும் தயாபகா லாவுக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கு, என்னென்ன வேற்றுமைகள் இருக்கு. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956ல 2 ஸ்கூல் ஆஃப் சக்சஷனையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் நமக்கு இந்த மிதக்சரா, தயாபகா 2ம் ஓரளவு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாகும். இந்த மிதக்சரா அப்படிங்கிறது இந்த சொத்துல, மிதக்சரா கோபார்சனரி சொத்துல அப்பா உயிரோடு இருக்கும் போதே அவருடைய மகன் பாக பிரிவினை கேட்டு வழக்கு தாக்கல் செய்ய முடியும். மிதக்சரா ஸ்கூல் ஆஃப் லாவுக்கு கீழே தான் அப்பா உயிரோடு இருக்கும் போதே ஒரு கோபார்சனரி சொத்துல தனக்கு இருந்து வரக்கூடிய பாகத்தை பிரித்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி மகன் வழக்கு தாக்கல் செய்ய முடியும், பேரன் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். ஆனா தயாபகா சிஸ்டத்துல it can be done only after the death of the father. அப்பா இறந்து போன பிறகு மட்டும்தான் மகன் பாக பிரிவினை கோர முடியும் என்பது தயாபகா சிஸ்டத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இந்த மிடக்சரா, தயாபகா அப்படிங்கிறது இந்த பிரிவினை எந்த அடிப்படையில் ஏற்பட்டு இருக்கு? பிராந்தியம் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கு. பிராந்தியம், ரீஜியன். இந்தியாவை பூகோள ரீதியாக பிரிக்கும் போது சில மாநிலங்களில் தயாபகா பின்பற்றப்படுகிறது. பிராந்தியம் அடிப்படையில் ஏற்பட்ட பிரிவு இது. மிதக்சரா and Dayabaha terms were used to denote regions, not religion. It's region. அதே மாதிரி it's not related to the caste system. ஜாதிக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாது. மேல் ஜாதிக்கு பின்பற்ற வேண்டிய சட்டம் இது,
கீழ் ஜாதியை சேர்ந்தவர்கள் பின்பற்ற வேண்டிய சட்டம் இது அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த மிதக்சரா தயாபகா பிரிவினை ஏற்படவில்லை. ரிலிஜியன் அடிப்படையிலும் ஏற்படவில்லை. இந்த மிதக்சரா லா எந்தெந்த பகுதியில பின்பற்றப்படுகிறது அப்படின்னா தமிழ்நாட்டில முழுமையாக பின்பற்றப்படுகிறது. மேற்கு வங்காளம், அசாம் இந்த 2 மாநிலங்கள்ல தயாபகா இருக்கு. இந்த 2 மாநிலங்களை தவிர்த்து இந்தியா முழுமைக்கும் மிதக்சரா லா பின்பற்றப்படுகிறது. இந்த 2க்குமே சில பேசிக் ஐடியால வித்தியாசம் உண்டு. அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி தயாபகால மகனுக்கோ பேரனுக்கோ உரிமை ஏற்படாது. மிதக்சரா ஸ்கூல் ஆஃப் லால அப்பா உயிரோடு இருக்கும் போதே மகனுக்கும் உரிமை வந்துடும், பேரனுக்கும் உரிமை வந்துடும். தயாபகா சிஸ்டத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு. ஆனா மிதக்சரா லா ஆஃப் சக்சஷன் ஆண்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. முப்பாட்டன், பாட்டன், அப்பா, மகன், பேரன் அப்படின்னு சொல்லி ஆண் வழி வாரிசுகளை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட பிரிவு மிதக்சரா. ஆனா தயாபகால ஆண்களும் பெண்களும் கோபார்சனராகவே இருக்கிறாங்க. இப்ப மிதக்சராவை பொறுத்த வரைக்கும் 2005 மத்திய அரசு கொண்டு வந்த பிரிவு 6 ஏற்பட்டுள்ள சீர்திருத்தத்தின் பிறகு பெண்களும் கோபார்சனராக கருதப்படுகிறார்கள். பெண்களுக்கும் கோபார்சனரி ரைட் கிடைச்சிருக்கிறது. அப்பா கோபார்சனர சொத்துக்களை பொறுத்து கர்த்தாவாக இருப்பார். தயாபகால அப்பா முழுமையான ஓனரா இருப்பாரு. மிதக்சரால கர்த்தா, மேனேஜர் ஆஃப் தி ஃபேமிலி, நாட் ஏ அப்சல்யூட் ஓனர். அப்பா கிடையாது. மிதக்சரா ஷேர் நாட் டிஃபைன்டு. இந்த மிதக்சரா சிஸ்டத்துல, கோபார்சனரி சிஸ்டத்துல யாருக்கு எவ்வளவு சொத்து அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணப்படல. அந்த குடும்பத்துல பிறந்ததுனாலேயே உரிமை ஏற்பட்டுரும். கோபார்சனரி அப்படிங்கிறது ஒரு தனி உரிமை. இங்க சர்வைவர்ஷிப், சக்சஷன் அப்படின்னு 2 மெத்தட் இருக்கு. இந்த மிதக்சரால ஒவ்வொரு நபருக்கும் சொத்துக்கள் வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கு. 2 வகையான சொத்துக்கள். ஒண்ணு பூர்வீக சொத்துல பிரிவின்றி பாக உரிமை ஒரு நபருக்கு இருக்கும். அதே நபர் தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தின் பேர்ல சொத்துக்களை வாங்கி அவர் பேர்ல தனிப்பட்ட சொத்தா செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டியும் வச்சுக்கலாம். அப்ப இந்த மிதக்சரா ஸ்கூல் ஆஃப் லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் வசம் செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். இருவித சொத்துக்கள் ஒரே நபரிடம் இருப்பதற்கு மிதக்சராவில் அனுமதி உண்டு. ஆனா தயாபகால அப்படி கிடையாது. தயாபகால தனிப்பட்ட சொத்து அப்படின்னு சொல்லி எதுவும் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து, மூதாதையர் சொத்து அப்படின்னு சொல்றோம். முப்பாட்டனாருக்கு சொத்து இருந்தது, பாட்டனாருக்கு வந்தது, அப்பாவுக்கு வந்தது, மகனுக்கு வந்தது, பேரனுக்கு வந்தது அப்படின்னு சொத்து முப்பாட்டனில் இருந்து இறங்குரிமை அடிப்படையில் பேரன் வரை அந்த சொத்தின் உரிமை பயணப்படுகிறது. இதுதான் பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து. அந்த ஒரிஜினல் ஓனருக்கு அப்புறம் 3 டிகிரிஸ் 3 பேர் இருக்கணும். ஆண் வழி வாரிசுகளா இருக்கணுங்கிறது தான் 1956 சட்டம் வரும்போது இருந்த நிலைமை. ஒரு சொத்தை விட்டு ஒருவர் இறந்து போகிறார் அப்படின்னு சொன்னா அது பூர்வீக சொத்துன்னு சொன்னா அதற்கு கீழே இருக்கக்கூடிய 3 டிகிரிஸ் ஜெனரேஷன்ஸ், அப்பா, மகன், பேரன் ஆகிய 3 பேர்களுக்கும் அந்த சொத்தில் பங்கு உரிமை இருந்து வருகிறது. இதுதான் ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது
சொத்தின் உரிமையாளர் இறந்து போகும்போது அவருக்கு இருக்கிற உரிமை அவருக்கு பின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு உரிமை சேருது பாருங்க. அந்த உரிமை சேருகிற முறைக்கு தான் இன்ஹெரிட்டன்ஸ், இறங்குரிமை, வாரிசு உரிமை, மரபு உரிமை அப்படின்னு சொல்றோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது இறந்து போன ஒருவரின் சொத்து உரிமை மற்றொருவருக்கு சென்று சேர்வது. இந்த ப்ராசஸ் transition of property right from the died person to his successor. சக்சஸன்னா நமக்கு தெரியும், ஒருவருக்கு பின் மற்றொருவருக்கு செல்வது சக்சஸார். அப்ப இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சொத்தின் மீதான உரிமை இறந்து போன நபரிடம் இருந்து அவருடைய வாரிசுகளில் ஒருவருக்கு போய் சேர்வது. அது ப்ராப்பர்ட்டி ரைட்டு, டிரான்ஸ்பர் ஆஃப் அசட்ஸ், டிரான்ஸ்பர் ஆஃப் டைட்டில், டிரான்ஸ்பர் ஆஃப் டெட்ஸ். கடன் விட்டுட்டு போனாலும் அந்த கடனை தீர்க்க வேண்டிய கடமை வாரிசுகளுக்கு சேருது. இது டிரான்ஸ்பர் ஆஃப் ஆப்ளிகேஷன் டு அனதர் பெர்சன் ஆன் தி டெத் ஆஃப் த ஹோல்டர் ஆஃப் செட் எலிமெண்ட். எலிமெண்ட் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி, அசட்டு, டைட்டில், டெட், ஆப்ளிகேஷன். இது எல்லாமே ஒருத்தர் வசம் இருந்தது, அவர் இறந்து போயிட்டாரு, எந்த உயிலும் எழுதி வைக்கல. இப்ப அவருக்கு இருக்கிறது இன்னொருவருக்கு டிரான்ஸ்பர் ஆகிற அந்த மெத்தடுக்கு பேரு தான் இன்ஹெரிட்டன்ஸ். அதே மாதிரி சக்சஷன் என்பது ஒருவருக்கு பின் மற்றொருவர் தொடர்ச்சியாக. நான் ஏற்கனவே சொன்னது போல முப்பாட்டன், பாட்டன், அப்பா, மகன் அப்படின்னு தொடர்ச்சியாக ஒருவருக்கு அடுத்து ஒருவர், ஒருவருக்கு அடுத்து ஒருவர் அப்படின்னு சொல்லுது சக்சஷன். சக்சஷன் இம்ப்ளைஸ் the transmission or passing of rights from one to another. ஒருவரிடமிருந்து ஒரு உரிமை மற்றொருவருக்கு மாறுகிற முறைக்கு சக்சஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த சக்சஷனை இரண்டு விதமா பிரிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் சக்சஷன். டெஸ்டாமெண்டரி சக்சஷன் ஒண்ணு, டெஸ்டாமெண்டரி சக்சஷன், இன்டெஸ்டேட் சக்சஷன். இந்த இரண்டு வார்த்தைகளையும் இந்த இரண்டு சொற்றொடரையும் மனசுல இருத்தி கொள்ளணும். அப்பதான் இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட நாம முழுமையா புரிஞ்சுக்கலாம். டைப்ஸ் ஆஃப் சக்சஷன் உயில் இருப்பதன் அடிப்படையில் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஆவண வழியாக சொத்துரிமை மாற்றமடைவது, இது டெஸ்டாமெண்டரி சக்சஷன். உயில் எழுதி வைக்கிறார், அவர் எழுதி வைத்த உயில் அடிப்படையில உரிமை மாற்றம் ஏற்படுகிறது. அப்போ உயில் இருக்கும்போது ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரூல் ஆஃப் சக்சஷன் அதுக்கு பொருந்தாது. இப்ப அந்த உயிலை எழுதி வைத்தவர் பெயர் டெஸ்டேட்டார். டெஸ்டேட்டார் அந்த உயில் மூலமாக யாருக்கு சொத்து சென்று சேர்கிறதோ அவர் பயனாளி, லெகேட்டி, LEGATE, லெகேட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த உயில் ஆவணம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா எந்த சட்டம் பொருந்தும், எந்த சட்டத்தை இன்வோக் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்தியன் சக்சஷன் ஆக்ட். இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறவாறு, இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல செக்ஷன் 63 சொல்லப்பட்டிருக்கிறவாறு அந்த உயில் ஆவணம் இருக்க வேண்டியது அவசியம். இது டெஸ்டாமெண்டரி சக்சஷன். இங்க ஹிந்து சக்சஷன் ஆக்டுக்கு எந்த விதமான பொருந்துவதும் கிடையாது, அப்ளிகபிலிட்டி இல்லை. இன்டெஸ்டேட் சக்சஷன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் உள்ளவர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொத்து உரிமை இருக்கிறவர் உயில் போன்ற எந்த ஆவணத்தையும் எழுதி வைக்காமல் இறந்து போகிறார். ஹிந்து சக்சஷன் ஆக்டில் சொல்லப்பட்டுள்ள வகையில் உரிமை மாற்றம் ஏற்படும்.
ரூல் ஆஃப் சக்சஷன் ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல சொல்லியிருக்கிறாங்க, அது இங்க உள்ள வந்துடும். The said property will be distributed to its legal heirs by the rules of inheritance. ஒரு கூட்டு குடும்பத்தில் பிரிவினை செய்யப்படாத பாகத்தை பொறுத்து உயில் எழுத முடியுமா? ஒரு கேள்வி. இப்ப ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அதுல அப்பாவுக்கு உரிமை இருக்கு, அப்பா உயிரோட இருக்கிறாரு, மகனுக்கு உரிமை இருக்கு, 2-3 மகன்கள் இருக்கிறாங்க. பிரிவின்றி பாக உரிமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இப்ப கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க, சொத்து ஏக அனுபவத்தில் இருக்கு, எல்லாருடைய கூட்டு அனுபவத்துல சொத்து இருக்கு. இப்போ ஒரு நபர் தனக்கு சேர வேண்டிய ஒரு பாகத்தை உயில் எழுதி வைக்க முடியுமா? இதை பற்றி சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியில ஒன்றுக்கு மேற்பட்ட மரபு உரிமை பெற்றவர்கள், பங்கு உரிமை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். 4 பேரோ 5 பேரோ கூட்டு உரிமையாளர்களா இருக்கிறாங்க. இதுல ஒரு நபர் தனக்கு இருக்கக்கூடிய பாகத்தை பொறுத்து உயில் ஆவணம் எழுதி வைக்க முடியும், சட்டத்தில் அனுமதி இருக்கு. மிதக்சரா பங்கு உரிமை சொத்தில் தனக்கு இருந்து வரும் பாக உரிமையை பொறுத்து ஒருவர் உயில் ஆவணம் எழுதி வைக்க முடியும். 2005ஆம் ஆண்டில் ஏற்பட்ட சட்ட திருத்தத்திற்கு பிறகு பெண்களும் தங்களது பாகத்தை பொறுத்து எழுதி வைக்கலாம். இப்ப ஒரு கேஸ்ல ஒரு உயில் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அந்த உயிலை எழுதி வைத்தவர் தன்னுடைய பிரிவின்றி பாகத்தை எழுதி வச்சிருக்கிறார். அப்படி பிரிவின்றி பாகத்தை எழுதி வைத்திருக்கிறார் என்பதாலேயே அந்த உயில் செல்லாதுன்னு சொல்ல முடியாது. அவருடைய 1/4 பாகத்தை பொறுத்து உயில் ஆவணம் எழுதி வைத்திருந்தால் அது செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எந்த செக்ஷனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, செக்ஷன் 30 ஆஃப் ஹிந்து சக்சஷன் ஆக்ட். இது ஒரு விதிவிலக்கு. சர்வைவர்ஷிப் என்ற கோட்பாட்டிற்கு விதிவிலக்காக பிரிவு 30 அமைந்துள்ளது. லா ஆஃப் சர்வைவர்ஷிப்னா என்ன? செக்ஷன் 6ல சர்வைவர்ஷிப் அப்படிங்கிற வார்த்தை இருந்தது. 1956க்கு முன்னாடி மூதாதையர் சொத்து 4 நபர்களுக்கு பாத்தியப்பட்டு இருந்தது. 4 நபருக்கு கூட்டு பாக உரிமை இருக்கு. 1956க்கு முன்னாடி உள்ள விஷயம். 4 நபர்களில் ஒருவர் இறந்து போய்விட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த இறந்து போனவருடைய உரிமை மற்ற 3 நபர்களுக்கும் போய் சேரும். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் 1/3 பாக உரிமை அப்படின்னு அளவு பெரிதாகிவிடும். இதுதான் சர்வைவர்ஷிப். ஒருவர் இறந்து போனா மற்ற கோபார்ஷனரி மெம்பர்ஸோடைய ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். அதே குடும்பத்துல ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னு சொன்னா அந்த ஷேர் அளவு குறைந்து விடும். இப்ப 4 பேர் இருக்கிற கோபார்ஷனரி குடும்பத்துல 5ஆவதா ஒரு ஆண் நபர் பிறந்துறார் அப்படின்னு சொன்னா 4/1 இருந்தது படியா குறைந்து 5/1 பாகமா மாறியது. இதுதான் அந்த சர்வைவர்ஷிப். அதுல அளவு கூடும், அளவு குறையும். ஒருத்தர் இறந்து போனால் உயிரோடு இருப்பவருக்கு கிடைக்கக்கூடிய சொத்தின் பாக அளவு அதிகரிக்கும். ஒருவர் புதிதாக பிறந்தார் அப்படின்னு சொன்னா மெம்பர்ஸ் எண்ணிக்கை அதிகமாகுது, பாகத்துடைய அளவு சுருங்கி போகிறது. இதுதான் அந்த சர்வைவர்ஷிப். அந்த சர்வைவர்ஷிப்புக்கு 1956ல சட்டம் கொண்டு வந்த பிறகு ஒரு நபர் இறந்து போனா மீதமுள்ள மெம்பர்களுக்கு போய் சேராது, அந்த இறந்து போனவருடைய வாரிசுகளுக்கு ஒரு மொத்தமாக போய் சேரும். இப்ப இறந்து போனவர் ஒரு மனைவியை விட்டு விட்டு இறந்து போகிறார், அவருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா
அந்த மனைவிக்கும் 2 மகன்களுக்கும் கூட்டாக பாத்தியம். அந்த இறந்து போனவருக்கு 4/1 பங்கு உரிமை இருக்கு. அந்த 4/1 பங்கு உரிமை என்பது இந்த 3 நபர்களுக்கும் மொத்தமாக சொந்தமாக மாறிவிடும். இது 1956 பிரிவு 6 ஏற்பட்ட மாற்றத்தினால இந்த மாற்றம் வந்தது. ஆனா இப்ப 2005 இந்து வாரிசு உரிமை சட்டம் பிரிவு 6 சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு பெண்களும் கோபார்ஷனரி மெம்பர்ஸா மாறிட்டாங்க. அப்போ பெண்களுக்கும் உரிமை உண்டுங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்ப கூட்டு குடும்பத்தில் ஒரு பாக உரிமையாளர் இறந்து போனால் மீதமுள்ள பாக உரிமையாளர்களுக்கு போய் சேரும் என்கிற சர்வைவர்ஷிப் கோட்பாட்டிற்கு விதிவிலக்காக செக்ஷன் 30 அமைந்திருக்கிறது. இந்த செக்ஷன் 30 படி தனக்கு இருக்கக்கூடிய பாக உரிமையை உயில் எழுதி வைக்கலாம். உயில் எழுதின தேதி முக்கியமல்ல, உயில் எந்த தேதியில் நடைமுறைக்கு வந்தது என்பது முக்கியம். ஒரு கேஸ்ல உயில் மூலமா வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரைட்டை டிசைட் பண்றதுக்கு உயில் எழுதியவர் இறந்த தேதி 1956 இந்து வாரிசுரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இருக்க வேண்டும். இந்த ஆக்ட் நடைமுறைக்கு வந்த பிறகு உயில் எழுதி வச்சவர் இறந்திருக்கணும். இப்ப 1956 சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே உயில் எழுதி வச்சு அதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அந்த உயில் வாய்டு. அவர் கூட்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய பாகத்தை பொறுத்து உயில் எழுதுற உரிமை அப்ப கிடையாது. 1956 பிறகுதான் உயில் எழுதுகிற உரிமையை செக்ஷன் 30 கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உயில் எழுதின தேதி முக்கியமல்ல, உயில் எழுதியவர் எந்த தேதியில் இறந்து போனார் என்பது முக்கியம். அந்த இறந்து போன தேதியில தான் உயில் நடைமுறைக்கு வருது. ஆக இது தொடர்பான சில முன் தீர்ப்புகளை உங்களுக்கு சொல்றேன், தேவைன்னா நீங்க எழுதிக்கலாம். கடந்த 2020 ஒரு முன் தீர்ப்பு வந்திருக்கு. எம் ஆறுமுகம் எதிர் அம்மணி அம்மாள். எம் ஆறுமுகம் எதிர் அம்மணி அம்மாள் 2020 11 SCC பேஜ் நம்பர் 103. இப்ப தனக்கு இருக்கக்கூடிய பிரிவின்றி பாக உரிமையை பொறுத்து உயில் ஆவணம் எழுதி வைக்கலாம்னு செக்ஷன் 30 சொல்லியிருக்கிறாங்க. சரி, கிஃப்ட் டீடு எழுதி வைக்கலாமா? ஒரு கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி பல நபர்களுக்கு சொந்தமா இருக்கு, ஒவ்வொருவருக்கும் பிரிவின்றி பாக உரிமை இருக்கு. அந்த பாகத்தை பொறுத்து தான பத்திரம் எழுதி வைக்க முடியுமா அப்படின்னு சொன்னா, gift of undivided share in co-parcenary in favor of either another co-parcener or to a stranger with the prior consent of all other co-parcener is not void. மற்ற கூட்டு உரிமையாளர்களுடைய சம்மதத்தையும் பெற்றுக்கொண்டு தான பத்திரம் எழுதியிருந்தால் அந்த தான பத்திரம் செல்லுபடி ஆகும், அது வாய்டு ஆகாது. A co-parcener may make a gift of his interest with the consent of other co-parceners. Section 30 does not apply to any other mode of inter vivas. கர்த்தா மேனேஜர் ஆஃப் தி ஃபேமிலி, அவர் தன்னுடைய மகளுக்கு கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியில ஒரு பாகத்தை எழுதி வைக்கலாம், கிஃப்டா எழுதி வைக்கலாம். கமலா தேவி எதிர் பச்சுலால் குப்தா அப்படிங்கிற வழக்குல இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி 2004 ஏஐஆர் சுப்ரீம் கோர்ட் 1284 பக்கத்துல வெளிவந்திருக்கக்கூடிய ஆர் குப்பாயி வெர்சஸ் ராஜா கவுண்டர், குப்பாயி வெர்சஸ் ராஜா கவுண்டர் அப்படிங்கிற முன் தீர்ப்பிலையும் ஒரு தகப்பனார்
கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியில அவருக்கு இருக்கக்கூடிய பிரிவின்றி பாக உரிமையை பொறுத்து மகளுக்கு ஒரு ஆவணத்தை, தான பத்திரத்தை எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உயில் எழுத கோபார்ஷனருக்கு உரிமை உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி உயில் எழுதுறது 20/12/2004 முன்னாடி எழுதியிருக்கணும். சாரி, உயில் இல்ல, தான பத்திரம், கிஃப்ட். இந்த கிஃப்ட் டிஸ்போசிஷன் 2004ல 20/12க்கு முன்னாடி எழுதியிருந்தா மட்டும்தான் செல்லுபடி ஆகும்ங்கிறது 2005ல ஏற்பட்டிருக்கக்கூடிய சீர்திருத்தம். இப்ப 1956 ஹிந்து சக்சஷன் ஆக்டுக்கு முன்பாகவே தனது பிரிவின்றி பாக சொத்தை பொறுத்து உயில் எழுத முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்ஷன் 30ங்கிறது இப்ப 1956க்கு பிறகுதான் வந்திருக்கு. இந்த உயில் எழுதுகிற உரிமைங்கிறது தான பத்திரம், அதாவது கிஃப்ட் டீடு, செட்டில்மெண்ட் டீடு எழுதும் அளவிற்கு நீட்டிக்க முடியாது. அதனால கிஃப்ட் டீடு எழுதி வைக்க இயலாது. இப்ப நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியில இருக்கக்கூடிய பிரிவின்றி பாக சொத்தை பொறுத்து உயில் எழுதி வைக்கலாம். உயில் ஆவணத்தை தவிர வேறு எந்த வகையான டெஸ்டாமெண்டும் எழுதி வைக்க முடியாது. இதுதான் நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப இந்த கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக சில முன் தீர்ப்புகளை நாம பார்க்கலாம். கோவிந்த் பாய் சோட்டாபாய் பட்டேல், கோவிந்த் பாய் சோட்டாபாய் பட்டேல் எதிர் பட்டேல் ராமன் பாய் மதுர் பாய். இது எதுல வெளிவந்திருக்குன்னா ஏஐஆர் 2020 சுப்ரீம் கோர்ட் சிவில் பேஜ் நம்பர் 289. இதுல வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இன்றைக்கு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்துக்கு ரொம்பவும் தொடர்புடைய ஒரு கேஸ்லா. இதுல சோட்டாபாய்னு ஒருத்தர் 2001ல இறந்து போறாரு. சோட்டாபாய் பட்டேல்ங்கிறவர் 2001ல இறந்து போறாரு. அவர் உயிரோட இருக்கிற காலத்துல 15/11/1977ல ஒரு தான பத்திரம், கிஃப்ட் டீடை எழுதி வைக்கிறார். அவருக்கு 3 மகன்கள் இருக்கிறாங்க. அதுல மூத்த மகனுக்கு ஒரு கிஃப்ட் டீட 15/11/1977ல எழுதி வைக்கிறாரு. அந்த கிஃப்ட் டீடு யாருக்கு ஆதரவா எழுதி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மூத்த மகன், அவருடைய பேரு ராமன் பாய் பட்டேல். ராமன் பாய் பட்டேல். இப்ப அவருக்கு இன்னும் 2 மகன்கள் இருக்கிறாங்க இல்லையா? அந்த இன்னும் 2 மகன்களும் சேர்ந்து ஒரு பாக பிரிவினை வழக்கை தாக்கல் பண்றாங்க. சூட் ஃபார் பார்ட்டிஷன். அந்த தான பத்திரத்தை எழுதி வைத்திருக்கக்கூடிய சோட்டாபாய் பட்டேலுடைய 2 மகன்கள் வாதிகளாக இருந்து பாக பிரிவினை வழக்கை தாக்கல் செய்றாங்க. அந்த வழக்குல அவங்க என்ன பிளீடிங், என்ன வழக்குரை சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த சோட்டாபாய் பட்டேல்ங்கிற ஒரிஜினல் ஓனர், சோட்டாபாய் பட்டேல்ங்கிற ஒரிஜினல் ஓனருக்கு இந்த சொத்து அவருடைய அப்பாவிடம் இருந்து கிடைத்தது. அப்பா கிட்ட இருந்து உயில் மூலமாக கிடைத்தது. அப்படி அப்பாவிடம் இருந்து உயில் மூலமாக சோட்டாபாய் பட்டேலுக்கு கிடைத்த சொத்து சோட்டாபாய் பட்டேல் கையில அனுபவத்துல இருக்கும்போது அது மூதாதையர் சொத்தாக இருந்தது. ஏன்னு சொன்னா, சோட்டாபாய் பட்டேல் இருக்கும் போதே அவருக்கு மகன் பிறந்துட்டான். அப்ப தாத்தாவுடைய சொத்து அவர் உயில் மூலமாக மகனுக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த மகனுக்கு இன்னொரு மகன் பிறந்துட்டாங்க. அப்ப தாத்தா, அப்பா, மகன்கள்னு இருக்கிற காலத்துல தாத்தா சொத்துல பேரனுக்கு உரிமை உண்டுன்னு சொல்றோம் இல்லையா?
அந்த மாதிரி இந்த 2 பேரன்களும் கேஸ ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இது எங்களுடைய தாத்தா சொத்து, எங்க அப்பாவுக்கு உயில் மூலமா எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அப்படி உயில் மூலமா கிடைத்த சொத்து வந்து எங்க அப்பாவுக்கு அவருடைய மகன்களா இருக்கக்கூடிய எங்கள் மூவருக்கும் சேர்ந்து 4 பேருக்குமா பாத்தியப்பட்ட சொத்து. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தலா 4ல் 1 பங்கு பாக உரிமை உண்டு. அப்பா ஒருத்தர், 3 மகன்கள். அப்ப தலா 4ல் 1 பங்கு பாக உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்றாங்க. பிரதிவாதி யாரு? ராமன் பாய் பட்டேல், மூத்த மகன். இந்த மூத்த மகன் என்ன சொல்றாரு, அப்பா எனக்கு வந்து தான பத்திரம் எழுதி வச்சுட்டாரு, அதனால இந்த சொத்து எனக்கு முழுமையாக பாத்தியப்பட்ட சொத்து, இதுல என்னுடைய சகோதரர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படின்னு அவங்க டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. இப்ப வாதி தரப்புல உயில் மூலமாக வந்ததால் அப்பாவுக்கு ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு நிரூபணம் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஆதரவாக 2 சைட்டேஷனை வந்து சொன்னாங்க. ஒன்னு அருணாச்சல முதலியார் எதிர் CA முருகானந்த முதலியார், அருணாச்சல முதலியார் வெர்சஸ் CA முருகானந்த முதலியார். இன்னொன்னு ஷியாம் நாராயண் பிரசாத் வெர்சஸ் கிருஷ்ண பிரசாத், ஷியாம் நாராயண் பிரசாத் எதிர் கிருஷ்ண பிரசாத் அப்படிங்கிற 2 முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டி தாத்தாவுக்கு சொந்தமான சொத்து அப்பாவுக்கு வந்ததால் அது ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாகத்தான் இருந்தது. ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து முழு சொத்தையும் உயிலா எழுதி வைக்க முடியாது. அப்பாவிற்கு 4ல் 1 பங்கு பாக உரிமை உண்டு. அந்த 4ல் 1 பங்கு பாக உரிமையை பொறுத்து தான் உயில் எழுதி வைக்க முடியும்னு சொல்லி வாதிகள் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இந்த கேஸு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றத்துல என்ன முடிவு செய்யப்பட்டது அப்படின்னா, அப்பா இருக்கிறார் இல்லையா, அப்பாவுக்கு தாத்தா உயில் மூலமா கொடுத்த சொத்து. அப்ப அந்த தாத்தாவுடைய அனுபவத்துல இந்த சொத்து இருக்கும்போது அது ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இருந்ததா அல்லது செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்ததா அப்படின்னு பார்க்கணும். தாத்தா வந்து அது கிரையம் வாங்கின சொத்து. இந்த கேஸ்ல தாத்தா ஆஷாபாய் பட்டேல் அப்படிங்கிற தாத்தா வந்து கிரையம் வாங்கிய சொத்து. அப்போ அவருக்கு செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டி. அவர் உயில் மூலமாக தன்னுடைய மகனுக்கு, வாதியினுடைய அப்பாவுக்கு எழுதி கொடுக்கிறாரு. உயில் மூலமா கிடைத்ததுனால அப்பாவுக்கு அது செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டியா வந்தது. அப்படி அப்பாவுக்கு செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டியா கிடைச்சதுனால அவர் வந்து இந்த சொத்தின் தனித்த உரிமையாளர், சுயார்ஜித சொத்தாகத்தான் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்மானிக்கிறாங்க. அப்படி அப்பாவுக்கு அது சொந்த சொத்து, தனிப்பட்ட சொத்துன்னா என்னெல்லாம் உரிமை இருக்கும்? அவர் உயில் எழுதி வைக்கலாம், கிஃப்ட் எழுதி வைக்கலாம், என்ன வேணாலும் எழுதி வைக்கலாம். அவருக்கு முழு உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில தன்னை பராமரித்து வந்த மூத்த மகனுக்கு கிஃப்ட் மூலமாக இந்த சொத்தை எழுதி கொடுக்கிறாரு. அப்ப தாத்தாவுக்கு சுயார்ஜித சொத்து, உயில் மூலமாக வந்த அப்பாவுக்கு சுயார்ஜித சொத்து, அப்பாவுக்கு தான பத்திரம் எழுதுவதற்கு முழு உரிமை இருப்பதால் தான பத்திரம் செல்லும். தான பத்திரத்தின் அடிப்படையில் மூத்த மகன் முழு உரிமையாளராக இருக்கிறார் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு. அப்ப ஒரு சொத்து பாக பிரிவினை கோரும்போது அந்த சொத்து ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இருந்ததா, செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்ததாங்கிறத பார்க்கணும். ஒரிஜினல் ஓனர் அனுபவத்துல இருக்கும்போது அது எப்படிப்பட்ட சொத்து? இப்போ எது ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, எது ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு இன்னொரு கேஸ்லாவை சொல்ல போறேன் உங்களுக்கு. இது வந்து பிரிவி கவுன்சில், பிரிவி கவுன்சில்ல தீர்மானிக்கப்பட்ட ஒரு கேஸ்லா. ஆனா தற்போது வரைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு முன் தீர்ப்பாகத்தான் இது இருந்து வருது.
இதுல எந்த மாதிரி விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது அப்படின்னா, நேச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டட் ஃப்ரம் மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர். ஒருத்தருடைய அம்மாவினுடைய அப்பாவிடம் இருந்து பெறப்பட்ட சொத்து. தாத்தானா அப்பா வழி தாத்தா இல்ல, அம்மா வழி தாத்தாவிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற சொத்து எப்படிப்பட்ட சொத்து அப்படிங்கிறது தான் இந்த வழக்குல தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயமா இருந்தது. இது ரொம்ப முக்கியமான கேஸ். ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு தீர்மானிப்பதற்கு இந்த கேஸை நீங்க படிச்சு பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு பரிந்துரை செய்யறேன். இது எதுல ரிப்போர்ட் ஆயிருக்கு? ஏஐஆர் 1937 பிரிவி கவுன்சில் பேஜ் நம்பர் 233. கேஸ் டைட்டில் முகமது ஹுசைன் கான். முகமது ஹுசைன் கான் எதிர் பாபு கிஸ்வா நந்தன் சஹாய். பாபு கிஸ்வா நந்தன் சஹாய். இது ஒரு முக்கியமான கேஸ்லா. எசென்சியல் ஃபீச்சர் ஆஃப் ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி என்ன? மகன்கள் இருக்கணும், பேரன்கள் இருக்கணும், கிரேட் கிராண்ட்சன் இருக்கணும். 3 டிகிரியா ஆண்கள் தொடர்ந்து இருந்தாதான் அது ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. இப்ப இந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு அப்படின்னு சொன்னா, கணேஷ் பிரசாத், நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய பெயர்களை முதல்ல சொல்றேன். கணேஷ் பிரசாத், பிந்தாஸ்ரீ பிரசாத், கிரி பாலா, 3 பேர் தான். 3 கேரக்டர் கொண்ட ஒரு கேஸ்ல. இப்ப இந்த கணேஷ் பிரசாத்ங்கிறவர் தான் ஒரிஜினல் ஓனர் இந்த கேஸ்ல. இந்த கணேஷ் பிரசாத் உயில் எழுதி வைக்கிறாரு. உயில்ல தன்னுடைய மகன் இறந்து போகிற வரைக்கும் அனுபவம் செய்து கொள்ள வேண்டும்னு எழுதுறாரு. கணேஷ் பிரசாத் அவருக்கு சொந்தமான சொத்தை பொறுத்து ஒரு உயில் எழுதி வைக்கிறாரு. அந்த உயில்ல 2 பார்ட் வருது. முதல் பாகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய மகன் லைஃப் எஸ்டேட் கொடுக்கிறார். இறந்து போகிற வரைக்கும் அந்த சொத்தை அனுபவத்துல வச்சு அனுபவிச்சுக்கணும், அதுல இருந்து வார வருமானத்தை எடுத்துக்கிடணும்னு சொல்றாரு. இப்ப உயிலுடைய 2வது பகுதி தன்னுடைய மருமகளுக்கு எழுதி வைக்கிறார். மகன் ஆயுள் காலம் வரைக்கும் அனுபவம் செய்து கொண்டு மகன் இறந்த பிறகு மருமகளுக்கு இந்த சொத்து முழுமையாக போய் சேர வேண்டும் அப்படின்னு அந்த உயில்ல எழுதுறாரு. கணேஷ் பிரசாத் உயில் எழுதி வைக்கிறாரு. தன்னுடைய சொத்து முதல்ல ஆயுள் காலம் வரைக்கும் மகனுக்கு, மகன் இறந்த பிறகு மருமகள் கிரிபாலாவுக்கு முழுமையா போய் சேரணும். இந்த உயில் இருக்கு. இப்ப இந்த கணேஷ் பிரசாத்தோடைய மகன் இருக்கிறான்ல, பிந்தாஸ்ரீ பிரசாத், இவன் நிறைய நபர்கிட்ட கடன் வாங்குறான். கடனை வசூலிக்கிறதுக்காக மணி சூட் ஃபைல் ஆகுது. மணி சூட்டு டிகிரி ஆயிட்டு எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அந்த எக்ஸிகியூஷன் பெட்டிஷன்ல ஒரு சொத்தை கொண்டு வந்து நீதிமன்ற ஏலத்துக்கு கொண்டு வராங்க. ஏலம் விட்டாச்சு. இப்ப அந்த சொத்து எந்த சொத்து? கணேஷ் பிரசாத் உயில் ஆவணமா எழுதி வச்சிருக்கிற உயில்ல இருக்கிற சொத்து. இந்த கணேஷ் பிரசாத் உயில எழுதி வைத்தவர் இறந்து போயிட்டாரு. அவருடைய மகன் கடன் வாங்கியதால் பண வழக்கு மணி சூட் ஃபைல் ஆகி அதுல அட்டாச்மெண்ட் ஆகி நீதிமன்றம் மூலமா ஏலம் விட்டாச்சு. சொத்தை வித்துட்டாங்க. இப்ப அந்த மகன் பிந்தாஸ்ரீ பிரசாத் வந்து ஒரு சூட்டு ஃபைல் பண்றான். நீதிமன்றம் வந்து இந்த சொத்தை பற்றுகை செய்தது தவறு, இந்த உயில் ஆவணத்துல இருக்கிற சொத்தை ஏலம் விட்டது தவறு, அதனால அந்த சொத்தை திரும்பவும் என்னட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி பிந்தாஸ்ரீ பிரசாத் ஒரு உரிமையியல் வழக்கை தாக்கல் செய்யறார். பிந்தாஸ்ரீ பிரசாத் கேஸ ஃபைல் பண்ணிட்டு இறந்து போயிட்டார். இப்ப கிரிபாலா வாதியா மாறி வராங்க. கிரிபாலா யாரு? ஒரிஜினல் ஓனருடைய மருமகள்.
பிந்தாஸ்ரீ பிரசாத்தோடைய மனைவி. அப்ப பிந்தாஸ்ரீ பிரசாத் இறந்து போன பிறகு மனைவி வாதியாக அந்த வழக்குல உள்ள நுழைஞ்சு என்ன சொல்றாங்க, என்னுடைய மாமனாருக்கு சொந்தமான சொத்து உயில் எழுதி வைத்தாரு, என் கணவருக்கு லைஃப் எஸ்டேட் தான் கொடுக்கப்பட்டிருந்தது, இப்ப கணவரும் இறந்து போயிட்டாரு, அந்த உயில் ஆவணம் முழுமையாக நடைமுறைக்கு வந்துட்டு அந்த உயில் ஆவணத்தின்படி கிரிபாலாவாகிய எனக்கு முழுமையாக இந்த சொத்து சொந்தமாயிட்டு. அப்ப என் கணவருக்கு லைஃப் எஸ்டேட் மட்டுமே இருந்த ஒரு சொத்தை அவர் வாங்கின கடனுக்காக நீதிமன்றம் ஏலம் விட்டது தப்பு. என் கணவர் கடன் வாங்கியிருந்தாரு, அந்த கடனை திருப்பி கொடுக்கல, ஆனா அவருக்கு உரிமை இல்லாத ஒரு சொத்தை எப்படி ஏலம் விட முடியும், எனக்கு மட்டும்தானே இந்த உயில் ஆவணப்படி சொந்தமானது அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி செய்யறாங்க. இத நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த சொத்து ஆதியில அந்த கணேஷ் பிரசாத்துக்கு எப்படி பாத்தியப்பட்டதுன்னு பார்க்கணும். நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரிஜினல் ஓனருக்கு இந்த சொத்து சுயார்ஜித சொத்தா அல்லது பூர்வீக சொத்தாங்கிறது தான் நாம முதல்ல பார்க்கணும். இத பிராதுல சொல்லணும், நீதிமன்றம் இதை தீர்மானிக்கணும், அதுக்கு பிறகுதான் பாகப்பிரிவினை உத்தரவு பிறப்பிக்க முடியும். அப்படி இந்த வழக்குல கணேஷ் பிரசாத்துக்கு கிடைச்ச சொத்து எங்க இருந்து கிடைச்சதுன்னா அப்பா வழியில கிடைக்கல, அம்மா வழியில கிடைச்சது. ஒருத்தருக்கு கிராண்ட் ஃபாதர்னு 2 பேர் இருப்பாங்க. அப்பா வழியில ஒரு கிராண்ட் ஃபாதர், தாயார் வழியில இன்னொரு கிராண்ட் ஃபாதர். இப்ப அப்பா கிராண்ட் ஃபாதர், அப்பா வழியில உள்ள கிராண்ட் ஃபாதர்கிட்ட இருந்து சொத்து வந்ததுன்னு சொன்னா அது ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. ஆனா இந்த வழக்குல அப்பாவனுடைய அப்பாவிடம் இருந்து வரல, அம்மா வழி தாத்தாவிடம் இருந்து இந்த சொத்து வந்தது. அப்போ அம்மா வழி தாத்தாவிடம் இருந்து கிடைக்கப்பட்ட சொத்தை பூர்வீக சொத்தாக கருத முடியாது. மதர்ஸ் ஃபாதர்கிட்ட இருந்து கிடைச்ச சொத்து சொந்த சொத்தாகவே கருத வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்மானித்தது. அதாவது ஒரு நபர் இருக்கிறாரு, அவருக்கு மகன்னு யாருமே இல்லை, மகன் இல்லை, மகள் இருக்கிறாங்க. அப்ப அந்த சொத்தின் உரிமையாளர் இறந்த பிறகு மகளுக்கு கிடைத்து மகளிடமிருந்து பேரனுக்கு அந்த சொத்து வருது. இப்ப இந்த பேரனுக்கு சொத்து கிடைக்கும் போது அது அப்ஸ்ட்ரக்டட் ஹெரிட்டேஜ், அப்ஸ்ட்ரக்டட் ஹெரிட்டேஜ் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க. அந்த பேரனுக்கு கிடைக்கும் போது தனிப்பட்ட சொத்தாதான் கிடைக்குது. அந்த பேரனுக்கு கீழே மகன், மகனுக்கு மகன்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து இது கோபார்சனரி நேச்சர் பெறாது, கோபார்சனரி நேச்சர் வராது. அப்ப எஸ்டேட் inherited from maternal grandfather is separate property and one has full power on disposition over it. அம்மா வழி தாத்தாவிடமிருந்து கிடைத்த சொத்து சுயார்ஜித சொத்தாக இருப்பதால் அதன் மீது முழுமையான உரிமையை இவர் கொண்டிருக்கிறார். அதனால இவர் எழுதி வைத்த உயில டிவைஸ்ன்னு சொல்லுவோம். So the device executed by the original owner Ganesh Prasad is valid, fully operative அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்மானிச்சிடுறாங்க. அதனால அந்த பிந்தாஸ்ரீ பிரசாத்துக்கு லைஃப் எஸ்டேட் மட்டும்தான் இருந்தது. அப்படி லைஃப் எஸ்டேட் இருக்கிற சொத்தை நீதிமன்றம் அட்டாச் பண்ணி ஏலத்துக்கு கொண்டு வந்தது தவறு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் முடிவு பண்ணி கிரிபாலாவுக்கு இந்த சொத்து போய் சேரணும்னு உத்தரவு போட்டாங்க. அப்ப ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டட் ஃப்ரம் மெட்டர்னல் ஃபாதர் cannot be said to be ancestral. இதுதான் நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய டிக்டம்.
Property inherited from maternal father cannot be said to be ancestral. The ancestral estate in which, under the Hindu law, a son acquires jointly with his father an interest by birth. அப்பா உயிரோடு இருக்கும்போது மகனாக பிறந்ததாலேயே ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில உரிமை வந்துரும். ஆனா அம்மாவளி தாத்தாவிடமிருந்து வரக்கூடிய சொத்துல ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்கிறதுனால மகனுக்கோ பேரனுக்கோ பிறப்பினால் எந்த விதமான ஒரு உரிமையும் ஏற்படாது. ஏன்னு சொன்னா மெயில் லைன்ல இருக்கணும், ஆண் வழியில இருக்கணும். முப்பாட்டன், பாட்டன், அப்பா, மகன், ஆண் வாரிசுகள் வழியாக ஒரு சொத்து இறங்கி வரும்போதுதான் அது ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. எங்கேயாவது ஒரு பெண் இடையில் அந்த பெண் வழியாக அந்த சொத்து ஒருவருக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அப்படிங்கிறது தான் இந்த வழக்குல நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முடிவு. ஆக எது ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த முன் தீர்ப்பு ஒரு முக்கியமான வழக்கு. அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் இது 1937 தீர்மானிக்கப்பட்ட வழக்காக இருந்தாலும் முகமது ஹுசைன் கான் எதிர் பாபு கிஸ்வா நந்தன் சஹாய் அப்படிங்கிற வழக்கை டவுன்லோட் பண்ணி நீங்க வாசிச்சு பார்க்கணும்னு உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த அளவுல நாம இன்னைக்கு ப்ரோக்ராம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாம இந்த ஹிந்து சக்சஸ் இன்னும் அடுத்த ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு கிளாஸ் வச்சு கண்டினியூவேஷன் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப பயனுள்ள ஒரு 2 தடவை நான் ஸ்டாப் ஒரு கிளாஸ் குறையாம அந்த எங்களை வகுப்பினுடைய அந்த இதை கலைப்பே தெரியாத அளவுல எடுத்தீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சக்சஷன் ஆக்டை பொறுத்து நீங்க சொன்னது எல்லாமே இன்றும் நீதிமன்றம் செகண்ட் பார்ட் ஒரு 15 டேஸ் கழிச்சு இன்னும் நிறைய கேஸ்லாம் பார்ப்போம். இந்து சக்சஷன் ஆக்ட்ல ஒவ்வொருத்தரும் நல்ல தேர்ச்சி பெறணுங்கிறதா என் ஆசை. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர தயாரா இருக்கேன். நன்றி. சிறப்பான வகுப்பு, ரொம்ப எளிமையா இருந்துச்சுங்கய்யா. எளிமையா இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றிங்க சார், நன்றிங்க சார். கண்டினியூ பண்ணலாம் சார். உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா சொல்லிருங்க, அதோட நிறுத்திடுவோம். இல்லைன்னா இன்னும் 2வது 3வது பார்ட் நாம போகலாம். என்ன ஐயா, எவ்வளவு அருமையா எடுக்க முடியுமோ அவ்வளவு அருமையா எடுத்துருக்கீங்க. ரொம்ப தெளிவா புரிய வச்சிருக்கீங்க. அவ்வளவு. ஓ சரிங்க சார், சரிங்க சார், தேங்க்ஸ் சார். ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, டவுட் இருக்கும் போல, கேட்கலாங்களா ஐயா? டவுட் நம்ம 2வது 3வது செக்ஷன் முடிஞ்ச பிறகு முழுமையா ஒரு செக்ஷன்ல வச்சுக்கலாமே. ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல நாம புரிந்து கொள்ள வேண்டிய பேசிக் பிரின்சிபல்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் பூரா நான் சொன்ன பிறகு நமக்கு என்னென்ன டவுட் இருக்கோ கேட்டோம்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி ஒரு நாள் முழுக்க முழுக்க டவுட்டுக்காகவே ஒதுக்கிடுவோம். சரிங்க. ரைட்டுங்க சார், நன்றி சார். ஐயா வகுப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. உங்களை யூடியூப்ல பார்த்து இப்போ நேரடியா பாக்குற மாதிரி ஒரு ஃபீலு. நம்மளோட அந்த குழுல இருக்க ஒரு 14 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. அதுல உங்களோட வீடியோ பார்த்து பாஸ் ஆனவங்க நிறைய பேர். உங்களோட வீடியோவாலதான் எக்ஸிகியூஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க இந்த குழு வந்தது, இந்த குழு தான் பெருமைப்படுது. தேங்க்ஸ் எல்லாம். நீங்க திரும்ப அடுத்த வகுப்புல எதிர்பார்க்கணும். நன்றிங்க சார். உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.